வணக்கம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரியது செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமைக்கும் சேர்த்து சொல்கிறோம். ஏன்னா பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஜூலை 1 மற்றும் 2க்கான ராசி பலனை சேர்த்து சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், அலட்டல் அதிகம், தேவையற்ற திமிர் அதிகம், கவனம், பணிவு முக்கியம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 தெற்கு பச்சை புதன். ரிஷபராசிக்காரனே 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகள் பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. உறுதி செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். 2 நாளுமே சிறப்பு. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம், ஜெயிக்கும், நல்லது, வெற்றி. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அல்லது முருகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 1 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், உயர்வு, பிரமாதம், கலக்கரைங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அல்லது முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது, வசதிப்பட நேரத்தில். மொத்தத்தில் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7 9 வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். ஆயில்யம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் ஓம் அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி இன்னும் அதிகமாகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் தேவையற்ற கர்வம், அலட்டல், திமிர் பேச்சு அதிகம், பொறுமை முக்கியம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் நிதானம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி,
பழமுதிர் சோலையே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகழ் பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள், முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர் பிரமாதம், கலக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம், ஜெயிக்கிறது. 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய், 5, 7 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, ப்ரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, 2 நாளும் காக்கைக்கு கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பு, உயர்வு, சந்தோஷம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, லாபம் உண்டு. 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி உண்டு, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, ப்ரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, 2 நாளும் காக்கைக்கு கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், சுறுசுறுப்புங்கிற பேரில் வேகம், அதனாலே தோல்வி எல்லாம் வர காத்திருக்கிறது. பரிகாரம் பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. கேட்டையில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நட்சத்திரக்காரர்களும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகழ் பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள், முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய் பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம். 2 நாளுமே உயர்வு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு செவ்வாய், 2, 1 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, ப்ரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது.
ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க 2 நாளும். காக்கைக்கு கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். மகர ராசிக்கார நேயர்களை இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது. சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குமா? பரவாயில்ல, எங்களுக்கு ஓப்பனாக சொல்லி பழக்கம். இன்னைக்கு முழுக்க சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, கவனம். வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், அதெல்லாம் வலுவான மந்திரங்கள். அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட வலிமையை. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு கோயிலில், முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது நிறுத்தப்படும், அவ்வளோதான். கும்பராசிக்கார நேயர்களை இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து, ஏன் எங்களை கேட்டால் ஓப்பனாக சொல்லிடுறோம், ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 3 மணிலேருந்து சந்திராஷ்டமம். ஆமாம், 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. பகல் 3 மணிலேருந்து சிறப்பில்லை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. முக்கிய முடிவு வேண்டாம், அசைவனம் வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, ஜாக்கிரதை. ஆமாம், வழிபாடு முக்கியம். பகல் 3 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, அவ்வளோதான். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், அதெல்லாம் வலுவான மந்திரங்கள். அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட வலிமையை. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு கோயிலில், முருகன் கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது நிறுத்தப்படும், அவ்வளோதான். மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர் பிரமாதம், கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். வெற்றி, பேச்சு சாமர்த்தியம், நிதானம் ஜெயிக்கும், பிரமாதம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்கிறது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி, வாரியாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். வேறு சில மந்திரங்களும் சொல்கிறோம். ஓம் ஓம் புதனே போற்றி, ப்ரூரவசே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை படித்து பாருங்கள், நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க 2 நாளும். காக்கைக்கு கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.